இனிய வணக்கம் அன்புறவுகளே. செங்கரும்பு செழிக்கட்டும், செந்நெல் விளையட்டும், மங்களமாய் எங்கும் பொங்கல் நடக்கட்டும் என்று அந்த பொங்கலை வாழ்த்திக் கொண்டு TSSL இலக்கிய கழகம் வழங்குகின்ற நாட்டுப்புற கவியரங்கு. இன்றைய கவியரங்கு 78 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னை தமிழே, அகிலம் செழிக்கும் செந்தமிழே, உன்னை வணங்கி இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன். இந்த நிகழ்வு இன்று தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஒரு விசேடமான நாட்டுப்புற கவியரங்காக இன்றைய கவியரங்கு மிளிர்கின்றது. இன்றைய கவியரங்கில் இணைய வருபவர்கள் கலவாணி ஏகானந்த ராஜா, ஆசிரியர், அதாவது சங்கீத ஆசிரியர், சிறந்த ஒரு பேச்சாளர், நல்ல ஒரு கவிஞர். அவரை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொள்கின்றேன். அதே நேரம் தாயகத்தில் இருந்து பன்மொழி ஆற்றல் உள்ள கவிஞர் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களையும் அழைத்துக் கொள்கிறேன். பத்மலோஜினி அவர்கள் லண்டன் மாநகரத்தில் இருந்து வர இருக்கின்றார். அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். அடுத்து கவிஞர் சிவமணி அவர்கள் சுவிட்சர்லாந்தின் ஒரு ஆசிரியராக இருக்கின்றார், அதே நேரம் கவிஞராகவும் இருக்கின்றார். அவரையும் அன்போடு அழைத்து கொண்டு இது குதூகலமான ஒரு நாட்டுப்புற கவியரங்காக மிளிர இருக்கின்றது. ஆகவே இந்த கவியரங்கத்தை நீங்கள் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்கள் கருத்துக்களையும் எழுதுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இப்பொழுது முதலாவதாக அவர்தான் பல் துறையிலே ஆற்றல் இருக்கிறவர். அதாவது நாட்டுப்புறம் என்றால் சர்வேஸ்வரி அக்காவை தட்டாது, அவ்வளவுக்கு நாட்டுப்புற பாடல்களை நன்றாக பாடக்கூடியவர். ஆகவே அவரை நாங்கள் முதலில் அழைத்து கொண்டு இந்த நிகழ்வை இனிதே ஆரம்பிக்கிறோம். வணக்கம். 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 டிடிஎஸ் கழகம் வழங்கும் நாட்டுப்புற பாடல் பாட வந்த அனைவருக்கும் இன்னிர வணக்கமுங்க. இங்கே நடுவராக வீட்டிற்கும் நவுலா சிவநாதனுக்கும் மற்றும் நாட்டுப்புற பாடலை பவ்யமாக கொண்டு வந்த அடுத்த கவிஞர்களுக்கும் இன்னிர வணக்கம் கொண்டு, செங்கரும்பு கட்டிக்கிட்டு சேதி சொல்லும் மச்சானே, தானான தானனா தானான தானனா தானான தானனா தானனா தன்னானே, செங்கரும்பு கட்டிக்கிட்டே சேதி சொல்லும் மச்சானே, செங்கரும்பு கட்டிக்கிட்டே சேதி சொல்லும் மச்சானே, என் சங்கு கழுத்துக்கு தாலி எப்போ கட்ட போறாய், என் சங்கு கழுத்துக்கு தாலி எப்போ கட்ட போறாய், உன்னை நம்பி நான் இருக்கேன் என்னுயிரும் பாடுதடா, உன்னை நம்பி நான் இருக்கேன் என்னுயிரும் பாடுதடா, என்னை வந்து கை பிடிச்சா எல்லாமே சந்தோஷம்தான், என்னை வந்து கை பிடிச்சா எல்லாமே சந்தோஷம்தான், பொங்கும் நிலவு போல போதை தரும் சித்திரமே, பொங்கும் நிலவு போல போதை தரும் சித்திரமே, வங்க கடலை போல் உன் நினைவுதான் இருக்கு, வங்க கடலை போல் உன் நினைவுதான் இருக்கு, சிங்கம் நானும் மறப்பேனோடி சீக்கிரமே வருவேனே, சிங்கம் நானும் மறப்பேனோடி சீக்கிரமே நான் வருவேன், கொத்தாக ஜாதி மல்லி கொண்டுமே வருவேனே, கொத்தாக ஜாதி மல்லி கொண்டுமே வருவேனே, ஆசை கட்டி நிக்காதே ஆனலகனியும் என்ன, ஆசை கட்டி நிக்காதே ஆனலகனியும் என்ன, வீரமுள்ள ராசாவே விரிந்து வர வேண்டும் என்பேன், வீரமுள்ள ராசாவே விரிந்து வர வேண்டும் என்பேன், மாமரத்து தோப்புக்குள்ள நெடுநேரம் காத்திருந்தோம், மாமரப்பு தோப்புக்குள்ள நெடுநேரம் காத்திருந்தும் நேரம் பிந்தி போனதென்ன நேசமாய் சொல்லும் மச்சான், நேரம் பிந்தி போனதென்ன நேசமாய் சொல்லும் மச்சான், செங்கரும்பு காட்டிக்கிட்டு சந்தைக்கு போனன் புள்ள, செங்கரும்பு கட்டிக்கிட்டு சந்தைக்கு போனன் புள்ள, வைரவில சொல்றேன்னு வாய்ச்சண்ட போட்டாங்கடி, வைரவில சொல்றேன்னு வாய்ச்சண்ட போட்டாங்கடி, வெட்டிய மடிச்சு கட்டி
வீராப்பாய் நின்னடி வெட்டிய மடிச்சு கட்டி வீராப்பாய் நின்னடி கூறு போட்ட விலைக்கு நானும் செங்காரும் பூ வித்து வந்தேன். கூறு போட்ட விலைக்கு நானும் செங்காரும் பூ வித்து வந்தேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஆமாம், கூறு போட்டு அந்த செங்கரும்பை விற்க வரைக்குள்ளதான் இந்த கல்யாணமும் காதலும் எல்லாம் நிறைவேறி அது தாலி கட்டுற ஒரு பருவத்தில வரவேணும் என்று அழகாக பாடினர். சிவமணி வாருங்கள். செங்கரும்பு தோட்டத்திலே வந்த அந்த மச்சானை பார்த்து வெட்டியை மடிச்சு கட்டி வீராப்பாய் நின்றேனே காட்டுகிறேன் பொங்கல் என்று காணும் பொங்கல் ஆகட்டும். எல்லாம் எல்லாம் நிறைஞ்சு பொங்கட்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். நாம் மிகச் சிறப்பு வாழ்த்துக்களக்கா. உண்மையிலேயே அந்த நாட்டுப்புற மெட்டில அழகான ஒரு நடையோட கொண்டு வந்தீங்கள். அது அந்த ஓஹோ அப்படி சொல்லேக்களே எல்லாம் அந்த மெட்டுகள் நன்றாகவே அமைந்திருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடருங்க. அடுத்து நாங்கள் கலவாணி ஏகானந்த ராஜா சங்கீத ஆசிரியர், மிக சிறப்பாக நிறைய இசைத்தட்டுக்களை வெளியிட்டவர். அவருடைய பாடல்ல நாட்டுப்புற பாடலை நாங்கள் செங்கரும்பு தோட்டத்திலே என்ற பாடலை கேட்க போறோம். வாருங்கள் கலவாணி டீச்சர். அனைவருக்கும் வணக்கம். TSSL கவியரங்கில் என்று நாட்டுப்புற கவியரங்கில் தலைமை கவிமணி நகுலா சிவநாதன் அவர்களை தலைவணங்கி கவி பாட வந்திருக்கும் கவிஞர் குலாம், அதாவது நாட்டுப்புற கவிகளை எடுத்து வந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் செவிமடுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் கூறி, செங்கரும்பு கட்டிக்கிட்டு செய்தி சொல்லும் மச்சானே தலைப்பில் கவிதர நுழைபவள் ஜெர்மனியிலிருந்து கலைவாணி ஏகானந்த ராஜா. ஓ செய்தி சொல்லும் மச்சானே சேனை பக்கம் ஒதுங்கி நில்லு, சோற்று கஞ்சி எடுத்து வாரேன். வெட்டியை மடிச்சு கட்டி மீசை முறுக்கி போற மச்சான், நிமிந்து நடக்கும் நடையினிலே என் மனசை கொள்ளை கொண்டான். வெட்டியை மடிச்சு கட்டி மீசை முறுக்கி போற மச்சான், நிமிந்து நடக்கும் நடையினிலே என் மனதை கொள்ளை கொண்டான். செங்கரும்பு தோளில் சுமந்து கமெல்லாம் வியத்தொழுக இங்கிதமாய் பேசி மச்சான், காதலில் என சிக்க வைத்தான். கஞ்சத்தனமே இல்லாத கருத்த மச்சான், கட்டியனை அணைச்சு முத்தம் தந்து வச்சான். கள்ளத்தனமே இல்லாத கருத்த மச்சான், கட்டியனை அணைச்சு முத்தம் தந்து வச்சான். இனிப்பாக ஒன்று தந்து போன மச்சான், கனிவாக நான் கொடுத்தேன் என்னையே. இனிப்பாக ஒன்று தந்து போன மச்சான், கனிவாக நான் கொடுத்தேன் என்னையே. விரைவாக நெருங்கி இங்கு வந்து விடு, மறைவாக விருந்தொன்று நான் தருவேன். விரைவாக நெருங்கி இங்கு வந்து விடு, மறைவாக விருந்தொன்று நான் தருவேன். ரோசாப்பு முக அழகா ரோசமுள்ள என் ராசா, ராணி என் மனசினிலே ராசாவாய் இடம் பிடித்தாய். ரோசாப்பு முக அழகா ரோசமுள்ள என் ராசா, ராணி என் மனசினிலே ராசாவாய் இடம் பிடித்தாய். கட்டி கரும்பு நீ தருவாய், காதல் தேனும் நான் தருவேன். நித்தம் முந்தன் தரிசனத்தில் சித்தமே கலங்கி நின்றேன். கட்டி கரும்பு நீ தருவாய், காதல் தேனும் நான் தருவேன்.
நித்தமுந்தன் தரிசனத்தில் சித்தமே கலங்கி நின்றேன். பனி நேர மழையாய் என்னை குளிர வைத்தாய். இனிமையாய் நரம்புகளை மீட்டெடுத்தாய். பனி நேர மழையாய் என்னை குளிர வைத்தாய். இனிமையாய் நரம்புகளை மீட்டெடுத்தாய். மீசையாய் தடவி என்னை மலர வைத்தாய். மீசையால் தடவி என்னை மலர வைத்தாய். இசையிலே இறங்கியது போல் என்னை மறந்தேன் நான். என்னை மறந்தேன் நான். என்னை மறந்தேன். நன்றி. நன்றி நன்றி. அந்த இசையில கிறங்கியதை போல் நான் என்னை மறந்தேன் என்று அழகாக முடித்திருக்கிறீர்கள். ஆம், நாட்டுப்புற பாடல் என்றால் அதில் ஒரு ஓசை, நயம், அத நேரம் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். அது எப்படி சொல்றீங்க, மண் மணங் கமழுகின்ற ஒன்றாகவே இருக்கும். அதுல நீங்கள் அழகாக வெட்டியை மடிச்சு கட்டி மீசை முறுக்கி போற மச்சானே என்று பாக்கைகளை அந்த ஆணை எவ்வளவு தூரம் விமர்சித்து பாக்கைகளை அதிலும் ஒரு அந்த நடையும் கம்பீரமும் ஒரு பெண்ணை கவரக்கூடிய ஒரு நிறைந்த வீரத்தை தரக்கூடியது. அந்த செங்கரும்பை தோழி சுமந்து அங்கமெல்லாம் வியத்தொழுக செல்லுகின்ற அந்த நிலையை பார்க்க எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. செந்நெல் எல்லாம் விளையட்டும், எங்க செங்கரும்பும் விளையட்டும், அங்கு செழித்து வளங்கள் ஓங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் போல் உங்களுடைய கவிதை எனக்கு அமைந்திருந்தது. மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள் டீச்சர். நன்றி நன்றி. அழகாகவே பாடியிருந்தீர்கள். இனி நாங்கள் சிவமணியிடம் வருவோம். சிவமணி, செங்கரும்பு தோட்டத்திலே சிவமணி எப்படி கொண்டு வர போறாருன்னு பாப்போம். வாங்க வாங்க. TCSL கழகம் நடத்துகின்ற அழகான கவியரங்க நிகழ்வு இன்றைய தினமும் தைத்திங்களை முன்னிட்டு அழகான ஒரு தலைப்பாக செங்கரும்பு கட்டிக்கிட்டு சேரி சொல்லும் மச்சானே என்ற தலைப்புடன் பாடிக்கொண்டிருக்கின்றோம். அனைவரும் கிராமிய பாடல் மூழ்கி போய் இனித்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வை எடுத்து வருகின்ற தமிழ்மணி நகுல அஸ்வநாதன் அவர்களையும் போற்றி வணங்கி, என்னோடு சேர்ந்து கவி பாடுகின்ற கவிஞர்களையும் வாழ்த்தி வணங்கி, என்னுடைய பாடலையும் கிராமிய பாடல் மட்டும் தர இருக்கின்றேன். தைத்திங்கள் பிறந்திருக்க தரணி எங்கும் செழித்திருக்க. தைத்திங்கள் பிறந்திருக்க தரணி எங்கும் செழித்திருக்க. கைப்பிடித்த கண்ணாளா நீ வாடா, இப்போ கரும்பு கட்ட வேணும் நாங்க ஜோரா. தைத்திங்கள் பிறந்திருக்க தரணி எங்கும் செழித்திருக்க. கைப்பிடித்த கண்ணாளா நீ வாடா, இப்போ கரும்பு கட்ட வேணும் நாங்க ஜோரா. மையல் கொண்ட மரகதமே மனதினிக்கும் செண்பகமே. மையல் கொண்ட மரகதமே மனதினிக்கும் செண்பகமே. கையில் வெட்டி எடுத்து தாடி, நானும் கரும்பு கட்ட வாரேன் உன்னை நாடி. மையல் கொண்ட மரகதமே மனதினிக்கும் செண்பகமே. கையில் வெட்டி எடுத்து கொஞ்சம் தாடி, நானும் கரும்பு கட்ட வாரேன் உன்னை நாடி. தைத்திங்கள் பிறந்திருக்க தரணி எங்கும் செழித்திருக்க. கைப்பிடித்த கண்ணாளா நீ வாடா, இப்போ கரும்பு கட்ட வேணும் நாங்க ஜோராம். வையகத்து வையவனை வாழ வைத்த தெய்வம் தன்னை. வையகத்து வையவனை வாழ வைத்த தெய்வம் தன்னை. புதிய கொய்யகத்து சேலை கட்டி வாடி, பிள்ளை வாழ்த்தி பாட வேண்டும் நாங்க கூடி. வையகத்து வையவனை வாழ வைத்த தெய்வம் தன்னை. கொய்யகத்து சேலை கட்டி வாடி, பிள்ளை வாழ்த்தி பாட வேண்டும் நாங்க கூடி.
கொஞ்சம் பொறுங்க வார மச்சான் கொலுசு மாட்ட வேணும் மச்சான் கொஞ்சம் பொறுங்க வார மச்சான் கொலுசு கட்ட வேணும் மச்சான் நெஞ்சமெல்லாம் நீங்க வேண்டுமென்றே நானும் மஞ்சள் பொட்டு வைக்க வேணும் மச்சான் கொஞ்சம் பொறுங்க வார மச்சான் கொலுசு மாட்ட வேணும் மச்சான் நெஞ்சமெல்லாம் நீங்க வேண்டுமென்றே நானும் மஞ்சள் பொட்டு வைக்க வேணும் மச்சான் புத்தரிசி எடுத்து கொண்டு புதிய நாளை போற்றி கொண்டே புத்தரிசி எடுத்து கொண்டு புதிய நாளை போற்றி கொண்டே முத்துமணியே வாடி கொஞ்சம் முத்துமணியே வாடி கொஞ்சம் முன்னே நாங்க சித்தமிக்க பொங்க வேணுமென் கண்ணே புத்தரிசி எடுத்து கொண்டு புதிய நாளை போற்றி கொண்டே முத்துமணியே வாடி கொஞ்சம் முன்னே நாங்க சித்தமினிக்க பொங்க வேணும் கண்ணே நாங்க சித்தமினிக்க பொங்க வேணும் கண்ணே. நல்லா இருந்தது. என்ன முத்துமணியே வாரை ஒண்ணு சித்தமினிக்க பொங்க வேண்டுமாம். இந்த பொங்கலை நாங்கள் எவ்வளவு அழகாக அதை வர்ணிப்பது வழக்கம். வர்ணிக்கிறது மட்டும் இல்ல, அந்த செழிப்பு எங்கட தமிழுக்குள்ளால போய் அந்த வேருக்குள்ளால போய் அந்த நெல்லு விளைய வேணும் என்ற ஒரு ஆழமான பார்வைதான். ஏண்டா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று தமிழர்கள் சொன்னது பொய்யானது அல்ல. அதில் நிறைய உண்மைகள் இருக்கு. என்றால் கடந்த வருடங்களில் நடக்காததெல்லாம் இந்த வருடங்கள்ல நடக்க வேணும் என்று நினைப்பது உண்டு. அதே நேரம் இந்த விவசாயத்தை தான் நாங்க முதலில நினைப்போம். காரணம், ஒரு மனிதன் உயிர் வாழ விவசாயம் தேவை. அந்த வகையில் அந்த உழவனை வாழ்த்தி பாடவும் சூரியனை நன்றி சொல்லவன் நினைக்கின்ற இந்த தைப்பொங்கல் எங்களுக்கு ஒரு குதூகலத்தை எல்லோருக்கும் தரும். அதுவும் உண்மையாக தமிழில அந்த நாட்டுப்புற பாடல்களை இசைக்கும் போது எனக்கு என்னவோ சாதாரண கவிதையை விட இந்த கவிதைகள்ல ரசனை அதிகமாகவே இருக்கிறது நாங்க பாக்குறோம். அதை விட நீங்க பாருங்கள், இந்த ஒரு அரை மணி பொழுதுண்டாலும் நாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எத்தனையோ வேலைகள் எல்லாருக்கும் இருக்கும் காலையில. அந்த வேலைகளை எல்லாம் விட்டுட்டு நாங்க ஓடி வந்து இப்படி இருக்கேக்க என்னத்தை காணுகிறோம் என்ற ஒரு எண்ணத்தை பார்த்தோம்டா உண்மையிலேயே அந்த பாட்டுக்கள் ஊடாக நாங்கள் ஒரு இளம உணர்வை பெறுகிறோம் என்றது மறக்க முடியாத உண்மை. ஏனென்று கேட்டா அந்த செங்கரை நீங்க சொன்னீங்க தைத்திங்கள் பிறந்திருக்கு என்னென்று அந்த மற்றவர்கள் சிவமணி சொல்லுங்க, மறந்துட்டேன் கண்டு. தைத்திங்கள் பிறந்திருக்கு தரணியெங்கும் செழித்திருக்கு கைப்பிடித்த கண்ணாளா நீ வா இப்போ கரும்பு கட்ட வேணும் கொஞ்சம் பொறுங்கோ வாரா மச்சான் கொலுசு கட்ட வேணும். அந்த கெஞ்சி நாங்க சொல்றோம் கொஞ்சம் பொறுங்கோ வாரா மச்சாங்க. எங்களுக்கு அந்த நடைபெறாத ஆசைகளை எல்லாம் நாங்கள் இதுல கொட்டி வைக்கிறோம் என்றது உண்மை. அது சரியான நல்லது. ஏனென்றா மனசுக்கு இருந்தவையெல்லாம் விலக போகணும். ஆனா அது நல்ல வார்த்தைகளாயும் மற்றவர்களுக்கு ரசிக்கக்கூடியதாயும் பெறபடியா அது வாழ்க்கையில உண்மையிலேயே இன்பமான ஒன்று. அதனால தமிழோடு இணைந்திருக்கிறவே இனிமையாகத்தான் இருப்பார்கள், இளமையாகவும் இருப்பார்கள் என்பது உண்மை. ஏனென்றால் ஒரு 50 வயசை கடந்த பின்னர் எல்லோருமே அந்த சோர்வு உற்சாகமின்மையான தன்மைகள் வரும். ஆனா இப்படியான நிகழ்வுகள் ஊடாக நாங்கள் வரைக்கும் எங்களுக்கு சரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பிறக்கிறது. நீங்கள் அழகா சொன்னீங்கள், புத்தரிசி எடுத்து கெட்டு புதிய நாற்று எடுத்து கொண்டு முத்துமணியே நீ சித்தமினிக்க வருவாயான்னு கேட்டது சரியான சந்தோஷமா இருந்தது அந்த இதை பார்க்கும்போது. உண்மையிலேயே அந்த நாங்கள் வாழ்த்தி பாடுறது ஒரு பக்கம் அந்த நெல்லு விளைச்சலை, அதை விட உழவன் ஒரு பக்கம் அந்த மனநிலையில எப்படி அந்த மக்கள் இருக்க வேணும் என்றதையும் நீங்கள் அழகாக சொல்றீங்க. இப்ப நாங்க அந்த ஒரு கெஞ்சி கேட்கிறோம் அல்லது ஒரு வெக்கப்படுகிறோம் என்ற மாதிரி அந்த பாடல்கள் அமைக்க உண்மையிலேயே நாட்டுப்புற பாடல் வீரத்தையும் தரும் உணர்வுகள், மகிழ்ச்சியையும் தரும் உணர்வுகள், உவகை தருகின்றது இன்னொரு பக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களோட பாடல் இனிமையாக இருந்தது. அந்த தை திருநாளை நாங்கள் வாழ்த்துவோம். நிச்சயமாக அந்த மாதம் செழித்தால் இந்த வருடமே எங்களுக்கு செழிக்கும் என்று சொல்வார்கள். அதனால நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல மனநிலைகள் எங்களிடம் உருவாகினால் நிச்சயம் அது சித்தமாக, நீங்க சொன்ன மாதிரி முத்துமணியே அது சித்தமாக நித்தம் எங்களுக்கு ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு
அடுத்து என்னுடைய பாடலுக்கு வருகிறேன். உங்களை மாதிரி மொட்டுகள் எனக்கு சரி வராது, ஆனாலும் எனக்கும் ஒரு ஆசைதான். செங்கரும்பு கட்டிக்கிட்டு செய்தி சொல்லும் மச்சானே, அட செங்கரும்பு கட்டிக்கிட்டு செய்தி சொல்லும் மச்சானே, ஓ சொல்ல வந்த செய்தி என்ன சொக்கத்தங்கம் நான் தானே, அட சொல்ல வந்த செய்தி என்ன சொக்கத்தங்கம் நான் தானே. வண்டி மாடு கட்டிக்கிட்டு வயலோரம் போகையிலே, வண்டி மாடு கட்டிக்கிட்டு வயலோரம் போகையிலே, மண்மணக்கு முந்தன் வாசம் மனதுக்குள்ளே கிறுகிறுக்கும், மண்மணக்கு முந்தன் வாசம் மனதுக்குள்ளே கிறுகிறுக்கும். அட செங்கரும்பு கட்டிக்கிட்டு செய்தி சொல்லும் மச்சானே, பொங்கலுக்கு பாலும் வேணும் பச்சை அரிசி நெல்லும் கொண்டு, பொங்கலுக்கு பாலும் வேணும் பச்சை அரிசி நெல்லும் கொண்டு, தங்க வளையல் கொண்டு வரும் ஆசை மச்சான் நீதானே, தங்க வளையல் கொண்டு வரும் ஆசை மச்சான் நீதானே. பட்டு சேலை கட்டி நானும் பரிசல் போட்டு பார்த்திருக்க, பட்டு சேலை கட்டி நானும் பரிசல் போட்டு காத்திருக்க, 8 முளை வெட்டி கட்டி எங்க மச்சான் வாரார் கண்ணே, 8 முளை வெட்டி கட்டி எங்க மச்சான் வாரார் கண்ணே. வயலோரம் நடந்து வர வாழ்க்கை பிள்ளையும் உன்னினைப்பு, வயலோரம் நடந்து வர வாழ்க்கை பிள்ளையும் உன்னினைப்பு, வெக்கத்திலே நீ சிரிக்க பக்கத்திலே நான் வருவேன், வெக்கத்திலே நீ சிரிக்க பக்கத்திலே நான் வருவேன். அட செங்கரும்பு கட்டிக்கிட்டு செய்தி சொல்லும் மச்சானே, மஞ்சள் தாலி கட்டிக்கிட்டு மணவரையில் இருக்கையிலே மாரியம்மன் அருளாலே, மஞ்சள் தாலி கட்டிக்கிட்டு மணவரையில் இருக்கையிலே மாரியம்மன் அருளாலே, மங்களமாய் கல்யாணம் மண்மணக்க நடக்கணுமே, மங்களமாய் கல்யாணம் மண்மணக்க நடக்கணுமே. பொங்கலுந்தான் வந்ததுவே, பொங்கலுந்தான் வந்ததுவே, மும்மாறி பொழிந்ததுவே, பொங்கலுந்தான் வந்ததுவே, மும்மாறி பொழிந்ததுவே, வையகத்தில் செழிக்க நெல்லும் வளமாக வந்திடணும், வையகத்தில் செழிக்க நெல்லும் வளமாக வந்திடணும். அட செங்கரும்பு கட்டிக்கிட்டு செய்தி சொல்லும் மச்சானே, செங்கரும்பு கட்டிக்கிட்டு செய்தி சொல்லும் மச்சானே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நன்றி நன்றி. நல்லா இருக்கு. உண்மையாயோ? ஆமா ஆமா மிச்சம் நல்லா இருந்தது. நான் இரவுதான் எழுதினான், யோசிச்சேன் உண்மையா எங்கட கற்பனையே. நான் காலையில தான் எழுதினேன். நன்றி நன்றி. பத்மலோஜினி வாரம் என்று போட்டிருக்கிறா. நாங்கள் உண்மையா அந்த நாட்டுப்புற பாடல் எனக்கு சாதாரண கவியரங்கத்தை விட நாட்டுப்புற கவியரங்கத்துல இன்னும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எல்லாருக்கும் பிடிக்கும் அது. ஆமா பிடிக்கும். நாங்க இருந்து மாதத்துல ஒன்று அப்படி நாங்கள் செய்தாலும் பரவாயில்லை. எங்களுக்கு அந்த ஒரு ஒரு நல்ல நிகழ்வுகளை ஒட்டி நாங்கள் செய்யறது இன்னும் நல்லா இருக்கும். நான் அதான் இந்த தைப்பொங்கலை எடுத்துக்கணும். இந்த நிகழ்ச்சியில் இந்த இதுல நான் இப்ப கவனிச்சதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையில வித்தியாசம் இருந்தது பாத்தீங்கன்னா. அவன் சர்வேஸ்வரி கொண்டு வந்தது வந்து காதலோட காத்திருந்து அவன் சின்ன ஒரு கோவத்தோட கேட்கிற ஏன் தாமதமா வந்த நீ என்று அப்ப அவர் அதுக்குத்தான் கதை சொல்ற, தான் கொண்டு செங்கரும்பு கொண்டு வித்தது அங்கேயும் தான் வேட்டிய மடிச்சுக்கிட்டு கட்டிக்கொண்டு தான் அந்த இதா போனதே அவர் தந்த வீரத்தையும் அதுக்கு சொல்லிக்கொண்டு சொல்றாரு. செங்கரும்பு வித்தது கூறு போட்டு வித்தது, அதை வேண்டி கொண்டு வந்தது, அந்த கதையை சொல்றாரு. அது வித்தியாசமான கற்பனையும் சிறப்பா இருந்தது. அந்த செங்கரும்பு கொண்டு போய் அவர் வித்துதான் அந்த காசுலாம் கொண்டு வந்து தாலி அதைத்தான் இவ காத்து கொண்டிருக்கிறான். அந்த செய்தி அது ஒரு வித்தியாசமா இருந்தது. அதை விட கொஞ்சம் பொறுங்க, கொலுசு கட்டி நாம வர கொஞ்சம் பொறுங்கோ பொங்குறதுக்கு மஞ்சள் போட்டு வச்சுக்கொண்டு அவ அந்த அவரை மயக்க வேணும் என்ன மஞ்சள் பொட்டும் வச்சுக்கொண்டு நான் வரேன்
புத்தரிசி அவருக்கு புத்தரிசி எடுத்து கொண்டு வா, புதிய நாள்ல பொங்குவோம்னு சொல்ற, சித்தம் இனிக்க நீ பொங்கிடுவோம்னு சொல்லி பொங்கல் வந்து ஒரு நல்ல செய்தியோட வருது அவைக்கு. மச்சான் சேர்ந்து பொங்க போயினோம், அதுல ஒரு நல்ல செய்தி வருது. நீங்க இப்ப நீங்கள் தந்த இன்னொரு வித்தியாசமா வந்தது, மாடு கட்டிக்கிட்டு போயக்குள்ள அந்த 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 வயலோரம் போயேக்க அவன் அந்த எண்ணங்கள் மண் வாசம் மணக்குது. அந்த கவிதையிலயும் மண் வாசம் மணக்குது. நீங்க கூறைக்குள்ள அந்த கவிதைக்கையும் மண் வாசம் மணக்குது. பொங்கலுக்கு பால் அரிசி எல்லாம் வேண்டி கொண்டு வர, அதோட அவக்கு தங்கத்துல காப்பம் பண்ணிட்டு வரோம். எதிர்பார்க்கிறேன், அதே மாதிரி எதிர்பார்க்கிறேன். பொங்கலுக்கு மச்சான் அதுக்கு தனக்கு தங்க வளையலும் வாங்கிட்டு வருது. அதை விட பட்டு சேலை பரிசல் போட்டு காத்திருக்கிறா. 8 முளை வேட்டி கட்டி அவர் வாரார். அந்த வெக்கத்துல நீ சிரிக்கன்னு சொல்லிக்க, உங்களுடைய முகத்திலேயே அந்த வெக்கம் தெரியாது. வெக்கத்துல நீ சிரிக்க அந்த மஞ்சள் தாலி கட்டிக்கிட்டு மணவரை மங்கிற மாதிரிதான். அதுதான் அந்த அது ஹைலைட். அதாவது அந்த பொங்கல்ல அந்த அவையோட செய்தி வந்து அதே அந்த திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கணும். இந்த அந்த பொங்கல்ல வார அந்த அரிசி முதல் நாட்டெடுத்து அந்த பொங்கினம் அந்த முறை நெல்லு விளைஞ்சு தந்த அந்த கிடைச்ச அந்த பணத்துலதான் அவன் திருமணம் நடக்கும். அப்ப அதான் அவன் காத்திருக்கணும், கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு காத்திருக்கணும் என்றதான் அதுல விளங்குது. ஒவ்வொரு சிந்தனையும் வித்தியாசமா இருந்தது, சிறப்பா இருந்தது. நன்றி நன்றி. நீங்களும் அத நன்றாக கவனிச்சு எடுத்திருக்கிற. நான் இதை ரசிக்கிறதுலயே பாயிண்ட்ஸ்களும் கூட ஒவ்வொருத்தையும் பெருசா எடுக்கல. ஏன்னா வளமையா நிறைய சொல்றேன் நான். அப்ப நான் அதுல ரசிச்சு கொண்டு இருந்தேன்னா சர்வேசியக்காரண்டே அருவாசியே போயிட்டுது அந்த ரசிப்புல. ஆனால் அந்த கருத்து இப்ப கலவான் டீச்சர் சொன்ன மாதிரி 3 பேரும் ஒவ்வொரு வித்தியாசமான மெட்டு ஒவ்வொரு வித்தியாசமான கருத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அந்த செங்கரும்ப கட்டிக்கிட்டு வர மச்சான அப்ப நான் எனக்கு இப்படி தெரியாது, எனக்கு வடிவான பாட்டு எந்த மெட்டுகள் சும்மா கவிதை இந்த இதுகள் நல்லா இருந்தது. நீங்க பாடினது மெட்டுல உங்களுக்கு உங்களோட மெட்டு நீங்க விரும்பி போட்ட ஆனா அத மெட்டு அமைச்சா சரியான முறைப்படி பாடுவோம் மெட்டு அமைச்சா சிறப்பா வரும் அந்த பாடு. சரி சரி செய்யணும். ஏஐல கொடுத்தா நல்லா தான் இருக்கும், நல்ல பாட்டா வரும். அதுபோல கலைவாணி அக்காவோட பாட்டு மிக சிறப்பா இருக்கு. நல்ல குரல் வளம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்து தொடர்ந்து. அது மாதிரி சர்வேஸ்வரி அக்கா இப்போ பாடினாலும் அது ஒரு இயற்கையான அழகுதான். அது அவன கவிதை எனக்கு நல்லா பிடிச்சது. சர்வேஸ்வரி அவ நல்ல நல்ல நாட்டுப்புற இதுக்கு நல்ல வரிகளை கொண்டு கொடுப்பா. கடந்த கிழமையும் சூப்பரா இருந்தது. நான் கடந்த கிழமையும் அவார்ட பாட்டு அதுக்கு முதல் சிவமணியின் ஹைலைட்டா இருந்தது. அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டுகள் நல்லா இருந்தது. இவாண்ட பாட்டு சூப்பரா இருந்தது. சிவமணி ஒற்றுமையா நெய்ல சாரி கட்டி வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு ஒற்றுமை. என்ன சொல்லுவோம் இல்லையா, ஆனா சாரி கட்டினா தான் வடிவா இருக்குதான் சொல்லி வைக்காத ஒற்றுமை. அது கிராமியத்துல எங்களுக்கு ஏதோ ஒரு ஈடுபாடு வந்திருக்கு போல இருக்கு, எல்லாரும் சேர்ந்து உண்மையிலே. ஏனென்றால் நாங்கள் என்னன்னு சொல்றோம், அந்த நாட்டுப்புற இடங்களை, அதாவது தோட்டம் துறவு அந்த வாழ்க்கை காலத்தாலே அழியாது, அந்த கிராமிய பழ காலத்தால அழியாதுங்கிற நெஞ்சில அந்த ஒரு உதிரத்தோட சேர்ந்தது. ஆனா கலவாணி டீச்சர், இந்த இப்ப குடும்பங்கள் நிறைய இருந்தாலும் இப்படி ஒரு தரம் செய்யல இதுவரையில நாட்டுப்புற கவியரங்கம். நாங்கள் தான் முதலாக நாட்டுப்புற கவியரங்கை தொடங்கினாங்க. இதோட நாங்கள் 4வது நினைக்கிறேன், 4வது நாங்கள் செய்யறோம். பத்மலோஜினி வந்திருக்கிறா. பத்மலோஜினி ஓடி வாங்கோ, நாங்கள் நாட்டுப்புற கவியரங்க. நீங்க புள்ளவரோட நிக்கிறீங்க, சும்மா ஒரு சாலை போட்டிருக்கலாமே. பரவாயில்ல, வாங்க மைக்க ஓன் பண்ணுங்க. கேக்குது நவீன நாட்டுப்புறக்காரி. நவீன நாட்டுப்புறம். ஓகே, நாங்க ரெடி எல்லாரும். சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். என்னன்னா எனக்கு பஸ் லேட்டா போயிட்டு, அப்ப 2 பஸ் பிடிச்சு ஓடி வரணும். நீ இப்ப திரும்பி இறங்குற தானே, அப்ப கரைச்சல் வலிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, அதுல உடுப்பில ஒன்றும் இல்ல தானே. முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? நாங்கள் நீங்க தான் இப்ப கடைசியாமா. சரி 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 ஓகே.
வாரண்டிக்கு ஒருக்க. நாங்கள் பிறகு நீங்க ரெக்கார்டிங்ல கேட்கலாம் தானே எல்லாத்தையும். ஆமா, நல்லா போச்சுது, நல்ல முஸ்வாதியா போச்சுது எங்களோட முஸ்வாதிய. இது என்ன பினிஷிங் வாசுக்குள்ளதான். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஷா வணக்கம். செங்கரும்பு கட்டிக்கிட்டு செய்தி சொல்லும் மச்சானி, மீசைய முறுக்கிக்கிட்டு கம்பீரமாய் வாராண்டி, கட்டுடலை காட்டிடவே வேட்டி கட்டி வாராண்டி, பனைமர உயரமடி பாசாங்கு காரனடி, செம்பாட்டு மண்ணில் பிறந்த மச்சானடி, புகையிலை சுருட்டு பிடிச்சதில்லை, வெற்றிலை பாக்கு போட்டதில்லை, சுண்ணாம்பு போல ரோசம் உள்ளவனடி, பட்டங்கள் பெற்றவன் பகுத்தறிவு நிறைந்தவன், லட்சியங்கள் இல்லாதவன் இயற்கையோடு வாழ்பவன், காதல் சொல்ல வாராண்டி கட்டழகு காரனடி, கல்யாணம் தைப்பூசத்திலாம் சீர்வரிசை தேவையில்லையாம், கரும்பு போல இனிக்குதடி கனவு நனவானதடி. நன்றி. நல்ல சோட்டாக காதல் சொல்ல வாரேன் கரும்பு போல இனிக்குதடி என்று அழகாக கேட்டிருக்கிறீர்களாம். பனைமர உயரமடி, அவற்றை உயரத்தைய நீங்க சொல்றீர்கள், பனைமர உயரமடி. ஆமா, இப்ப இங்க பிறக்கிற எல்லோருமே உயரமாகத்தான் இருக்கிறார்கள். ஆமா, புகையில வெற்றில போடையில பட்டம் எல்லாம் பெற்றுவிட்டார், காதல் கொண்ட மச்சான் வாரார், ஆனா கல்யாணம் தான் இப்போ. அதுதான் கேள்வியா எல்லாருக்குமே. தைப்பூசத்துல அதான் கல்யாணம் அப்ப தைப்பூசத்துல, சின்ன நேரம் தைப்பூசத்துல அது தள்ளி போறதுமே இருக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த நல்ல ஒரு தலைப்பு தான் அது. செங்கரும்பு தோட்டத்திலே அந்த கரும்பு கட்டிக்கிட்டு செய்தி சொல்லும் மச்சான். நாங்க நல்லா எல்லாரும் நல்லா பாடி இருக்கிறோம். கலவாணி சொல்லுவா. இவரும் வித்தியாசமான ஒரு இதுல வந்தவா, அதை ரெண்டு தரம் வாசித்தா நாங்கள் கொஞ்சம் கூட உள்வாங்க கூடியதா இருந்திருக்கோம். இன்னும் பாடுங்க, வாசித்தா நல்லா இருக்கும். மீசைய முறுக்கிக்கிட்டு கம்பீரமாய் வாரானடி, மீசைய முறுக்கிக்கிட்டு கம்பீரமாய் வாரானடி, கட்டுடலை காட்டிடவே வேட்டி கட்டி வாரானடி, கட்டுடலை காட்டிடவே வேட்டி கட்டி வாரானடி, செம்பாட்டு மண்ணில் பிறந்த மச்சானடி, செம்பாட்டு மண்ணில் பிறந்த மச்சானடி, பனைமர உயரமடி பாசாங்கு காரனடி, பனைமர உயரமடி பாசாங்கு காரனடி, புகையிலை சுருட்டு பிடிச்சதில்லை, வெற்றிலை பாக்கு போட்டதில்லை, புகையிலை சுருட்டு பிடிச்சதில்லை, வெற்றிலை பாக்கு போட்டதில்லை, சுண்ணாம்பு போல ரோசம் உள்ளவனடி, சுண்ணாம்பு போல ரோசம் உள்ளவனடி, பட்டங்கள் பெற்றவன் பகுத்தறிவு நிறைந்தவன், பட்டங்கள் பெற்றவன் பகுத்தறிவு நிறைந்தவன், லட்சியங்கள் இல்லாதவன் இயற்கையோடு வாழ்பவன், லட்சியங்கள் இல்லாதவன் இயற்கையோடு வாழ்பவன், காதல் சொல்ல வாரானடி கட்டழகு காரனடி, காதல் சொல்ல வாரானடி கட்டழகு காரனடி, கல்யாணம் தைப்பூசத்திலாம் சீர்வரிசை தேவையில்லையா, கல்யாணம் தைப்பூசத்திலாம் சீர்வரிசை தேவையில்லையா, கரும்பு போல இனிக்குதடி கனவு நனவானதே, கரும்பு போல இனிக்குதடி கனவு நனவானது. நன்றி. சிறப்பு. நன்றி. நல்ல அந்த அதுலயும் அவன் அந்த இதை பிடித்து எனக்கு சுண்ணாம்பு போல ரோசம் உள்ள, சுண்ணாம்பு போல ரோசம் உள்ளவர் அந்த உவமை எனக்கு நன்றாக இருந்தது. லட்சியம் இல்லாதவன் இயற்கையோட சேர்ந்து அவர் இணைஞ்சிருக்கிறார். மற்றது தற்பூசத்துல அவர் திருமணத்துக்காக காத்திருக்கிற அந்த அதையும் அடுத்து வந்த அதான் அந்த காத்திருப்பு தான். காதல் சொல்ல வாரானடி, அந்த காதலை அந்த திருமண செய்தியோட சொல்லுவார் என்று காத்திருக்கிறார். நல்ல அழகான வரிகள், சிறப்பாக இருந்தது. அதை நீங்க ஒரு அவசரம் ஆடி இருக்கிற இல்லாட்டி ராகம் போட்டு பாடி இருக்கலாம். கொஞ்சம் அவசரம் தான் எவ்வளவு. இல்ல நான் எழுதினா அந்த தந்தானி தந்தானி அந்த வெட்டுக்குதான் எடுத்தேனா, வீசைய முறுக்கிக்கிட்டு கம்பீரமாய் வாரானடி, கட்டுடலை காட்டிடவே வேட்டி கட்டி வாரானடி, அப்படி எடுத்தேன். உயரமடி பாசாங்கு காரனடி, செம்ப
பாட்டு மண்ணில் பிறந்த மச்சானடி மச்சானடி புகையிலை சுட்டு பிடித்ததில்லையாம் வெற்றிலை பாக்கு போட்டதில்லையாம் சுண்ணாம்பு போல ரோசம் உள்ளவனடி பட்டங்கள் பெற்றவன் பகுத்தறிவு நிறைந்தவன். இதான் அடுத்த நாள். தேங்க்யூ தேங்க்யூ. தொடக்கம் நல்லா இருந்தது. தொடக்கம் நன்றி. அது என்னண்டா அந்த 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 சில சொற்கள் அந்த முதல் எடுக்க கரெக்டா எடுத்துட்டு வந்து நானும் அந்த ஒரு இடத்துல போய்க்கு அந்த ராகத்தை வச்சுக்கொண்டே அப்படி எழுதி கொண்டு போகணும். இன்னொன்று எழுதினா சேர்ந்து அது விட்டுட்டேன். இன்னொன்று எழுதினா அது அப்படிதான் மாட்டு வண்டி சக்கர சத்தம் அந்த அப்படி ஒரு டியூன்ல அது மாட்டு வண்டி சக்கர சத்தம் மனசுக்குள்ளே நாட்டியம் அந்த அது ஒரு மாதிரி மச்சான் வாரான் செல்லம் சொல்ல வாரானடி அப்படி எடுத்ததான் எந்த விட்டுட்டேன். அது சில நேரம் வராது. நான் பட்டுச்சேலே கட்டிக்கிட்டு நான் வந்து அப்படி ஒரு இது எடுத்தேன்னா நான் வராது, சிலது வராது. அது மாத்தவனும் சொற்கள் அப்படி வந்து அது என்னன்னா ஒரு ஆள் பாட பாட அந்த வேர்டுகளை போடணும். அது நினைக்க நீங்க பாடுவீங்க பாட பாட மட்டும் பாடிக்கொண்டு நீங்க சொல்லுதல் எடுத்தீங்கன்னு வராது. இப்ப நீங்கள் இந்த வேர்ட்ஸ் அப்படி அனுப்பினா உடனே நான் ராகம் போட்டு அதுக்கு பாடுவேன். அவ சங்கீத ஆசிரியர். அது எப்படி வேர்ட்ஸ் எப்படி இருந்தாலும் அது அதுக்குள்ள அடக்கிடுவேன் நான். அவ கனபாடல் எங்களை பாடல்கள் நிறைய பாடல் பாடினவா. கவிதைய பாடல அவ அழகாகவே பாடினவ. நாங்க கவிதையா எழுதுறது பாடல உருவாக்கினவா. ஆனா உண்மையான மிக சிறப்பா இருந்தது. பத்மலோஜினி பிறகு கேளுங்கோ நீங்கள். மிக சிறப்பா இருந்தது. விடபருவமா இல்லது யாராவது சொல்ல போறீர்களா? நேரம் கால நேரம் மிக முக்கியம். மிக உண்மையிலேயே நான் மகிழ்கின்றேன். ஏனென்றால் சாதாரண ஒரு கவியரங்கு நடத்துறதை விட நாட்டுப்புற கவியரங்குல எங்களுக்கு உணர்வு, உவகை, மகிழ்ச்சி, அதே நேரம் அந்த நாட்டுப்புறங்களை கண்முன்னே கொண்டு வந்து நாங்கள் கவிதையாக்குறோம். அதுதான் இந்த நிகழ்வின் ஒரு வெற்றி. மற்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடை இருக்கும். அந்த நடையின் ஊடாக பயணிக்க இந்த பாட்டுகள் வித்தியாசமான ஒரு கோணங்களில் வரைக்க மிக அழகாக தமிழுக்கு வரம் சேர்க்கின்ற ஒரு பாடல்களாக அமைவதுண்டு. அந்த வகையில் இன்றைய கவியரங்கம் மிக மகிழ்ச்சியாக உங்களை எல்லோருடைய ஒத்துழைப்பிலும் நாங்கள் இந்த கவியரங்கத்தை செய்ய முடிந்தது. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வேன். TSSL கழகத்தின் ஊடாக உங்களை எப்போதும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். மீண்டும் இன்னொரு நாட்டுப்புற கவியரங்கள் ஊடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவள் நகுலா சிவநாதன். நன்றி. வணக்கம்.